லைஃப்ல செருப்படி பயங்கரமா விழுந்திருக்கு ஒரே ஒரு விஷயத்தினால. அது என்னன்னா, சில நபர்கள் மேல, சில விஷயங்கள் மேல, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை நடக்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வாழ்றோம் பாத்தீங்களா? அப்பதாங்க நம்மளுக்கு பயங்கரமா அடி விழும். லைஃப் ஒரு ஃப்ளோல தாங்க போகும். அந்த ஃப்ளோல தான் நம்மளும் போகணும். எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம். இந்த உலகத்துல எக்ஸ்பெக்டேஷன் வைக்க தகுதியான ஒரே ஒரு நபர் நம்மளை படைச்ச நம்மளுடைய ரப்பு. அது எப்ப திரும்ப வைக்கணும்? அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது தான் நம்ம அவன் மேல எக்ஸ்பெக்டேஷன் வைக்கணும். ஒன்னு எனக்கு சிறந்தது கொடு, நான் நினைச்சது கொடு, நான் நினைச்சது எனக்கு கிடைக்கலையா, அதை விட எனக்கு சிறந்தது நீ கொடுப்ப, அப்படி இல்லையா மறுமையில அதற்கான கூலியே எனக்கு நீ கொடுப்ப அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வைக்கணும். லைஃப்ல எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடா தாங்க நடக்கும். எதிர்பாராததை எதிர்பாருங்க. நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் மனிதர்கள் மேலே வச்சு 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 ஏமாற்றம் அடையாதீங்க. தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. லைஃப் எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா மாறும் எப்போ நம்ம இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி மாற ஆரம்பிக்கிறோமோ. எக்ஸ்பெக்டேஷனை வச்சு 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 ஏமாற்றம் அடைஞ்சு லைஃப்பில் நீங்கள் டிப்ரெஷனில் போய் விழுகாதீங்க. எல்லாமே சீரோடும் சிறப்போடும் நிம்மதியான வாழ்க்கையோடும் நம்ம வாழ ஆரம்பிப்போம். எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறத நம்ம எப்போ கட் பண்ணுறோமோ. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே. நான் உங்கள் முகமது அர்ஷத்.